நான் 80ல் வந்து எனக்கு கல்யாணம் அவர் நடத்தி வச்சார். 90ல் அவர் கல்யாணத்தை வந்து சிறப்பாக மதுரையில் மாநாடு மாதிரி நடத்தணும். 2021ல் என் பிள்ளை அவர் கல்யாணம் பண்ணி வச்சார். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லை, 25 பொண்ணாக போட்டார் என் பிள்ளைக்கு. அவரே தாலி எடுத்து கொடுத்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. நடத்தி வச்சுட்டு திருப்பி ஒரு 3 வருஷம் கழிச்சு திருப்பி போனேன். என்ன கல்யாணம் வச்சிருக்கேனே அப்படின்னு. ஏற்கனவே முடிஞ்சிச்சுல அப்படின்னாரு. இல்லைண்ணே 2வது பிள்ளைண்ணே. அதுக்கும் மனம் தளராம 2 பிள்ளைக்கு 25 பவுன் நகையை போட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சு, என் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கிட்ட உதவின்னு கேட்டு வர்ற பிள்ளை குடும்பங்களுக்கு எல்லா ஏழை குடும்பத்துக்கும் நாங்கள் போய் மனு அவர்கிட்ட கொண்டு கொடுப்போம். பிள்ளை யாருன்னே பார்க்க மாட்டாங்க, நாங்கள் தான் போய் மனுவை கொண்டிருப்போம். அப்படி எத்தனையோ திருமணம், ஏழை குடும்பத்துக்கு திருமணம், படிப்பு, கல்வி உதவி நிறைய கொடுத்துருக்கோம். அந்த வருஷத்துக்கு 200 பேர். இது மதுரை மாவட்டத்து மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு 200 பேர்னா 32 மாவட்டத்துக்கு எவ்வளோ பேர்னு பாருங்க. அவ்வளோ பேர்த்துக்கும் இல்லைன்னே சொல்ல மாட்டாரு. ஏன் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு.